உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களை என் புள்ள மாதிரி நினைச்சனே தம்பி, கடைசியில என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கல்ல. உங்களை என் பொண்ணு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? அத்தை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கார்த்தி மேல எந்த தப்பும் இல்ல. அவன் செஞ்சது சரிதான். வாய் மூடுங்க தம்பி. எல்லாரும் உங்களை கெட்டவன்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு ஆதரவா பேசினேன். என் பொண்ணு காலத்துல நீங்க வலுக்கட்டாயமா தாலி கட்டப்ப கூட நான் வீரா கிட்ட நீ போய் அவர் கூட வாழுன்னு நல்ல புத்தி சொல்லிதான் அனுப்பிச்சேன். அதுக்கு நீங்க பெரிய நன்றி கடன் செஞ்சுட்டீங்க தம்பி. ஒரு தாய் உயிரோட இருந்து அந்த பிள்ளைகளை வளர்க்கலன்னா அதுக்கு எந்த லட்சணத்துல வாழணுங்கிறதுக்கு நீங்க எல்லாம் தான் ஒரு உதாரணம். என்னமா பேசுற? விட்ரி, இவங்களெல்லாம் நல்லவங்க நம்பணும் பாரு, அதுதான் நம்ம பண்ண தப்பு. போதும், நிறுத்துங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குமா? ஏதோ இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டீங்களே, இந்த குடும்பத்தோட லாப நஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்டீங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக வாயை மூட்டிட்டு இருந்தா நீங்க பேசுறதை எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. என்னங்க அப்படி நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நீங்க வளர்த்த பிள்ளைங்க பண்ணதெல்லாம் நியாயமா? ரெண்டு பேரும் சேர்ந்து என் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்களும் கல்யாணம் பண்ணி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெத்து அதுகளை கட்டி கொடுத்திருந்தா அதோட கஷ்ட நஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் இங்க எதுவும் இல்லையே, அதான் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. மாமா, என்னமா நீ என்னமா பேசிட்டு இருக்க? என்னமா பேசுறது மட்டும் முறையாடி? ஐயோ சித்தி, பாத்தியலா? உங்களுக்கு கல்யாணம் ஆகல, புள்ள குட்டி இல்லன்னு எப்படி குத்தி காமிக்கிறாக. அம்புட்டு விஷமோ அவங்க மனசுக்குள்ள வச்சிருந்திருக்காக. இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதும் அத்தனையும் கொட்டிவிட்டாகல. அப்ப இத்தனை நாள் பேசினது பழகுனது அத்தனையும் போய்தானே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.